ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பிக் பாஸில் நடந்த சில சம்பவங்களுங்க. ஸோ இந்த ஆதிரை இருக்காங்களா, ஆதிரை வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கேவலமாலாம் பேசுவாங்களாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலில் புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்மால் யூடியூபர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ நம்ம ஆதிரை அவங்க எவிக்ட் அவங்க நேற்று வீடியோ போட்டிருந்தா கன்ஃபார்மாக எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த எவிக்ட் ஆனதால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேஜில் நின்று நம்ம மக்கள் எல்லாருமே தற்கூரி மக்களாம். ஸோ ஓட்டு போட்டவங்களாம் தற்கூரி மக்களாம். அவங்கள வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அதே ஆதிரைக்கு தான் வந்து மக்கள் வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் ஓட்டு போட்டாங்க. ஸோ ஓட்டு போட்டு அவங்க வந்து நல்லா ப்ளே பண்ணுறாங்க. நானுமே ஓட்டு போட்டேன், நல்லா ப்ளே பண்ணாங்க. நான் என்ன நினச்சின்னா சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட்ரா, இத்தனை பேருக்குள்ளே எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். இவங்களெல்லாம் ஏன்டா போட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ இத்தனை பேருக்குள்ளே வந்து இவங்க ஓரளவு பரவாயில்ல, கேம் வந்து கொஞ்சம் கொண்டு போவாங்க ஒரு லெவலுக்கு அப்படின்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஆடுற கேமை போட்டு தான் நாங்கள் ஓட்டே போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேம் சூப்பர் ஆனீங்கன்னா உங்களே எவிக் பண்ண போகிறாங்க. உங்களை வந்து எவிக் பண்ணுறது வந்து நாங்கள் ஓட்டு போடுறது ஒன்று, ப்ளஸ் உங்களோட கேம் பார்த்தா நாங்கள் ஓட்டே போடுறோம். அதையே யோசிக்க மாட்டேறீங்க. கேட்டால் வந்து நான் வெளில கேட்டுட்டு அது இது சொன்ன அதெல்லாம் நடிச்சு இதெல்லாம் நடிச்செல்லாம் பயங்கரமாக பில்டப்லாம் விட்டீங்க. நீங்கள் சரியாக விளையாட நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா? இது வந்து இப்படியெல்லாம் பேசவே கூடாது. ஆக்சுவலி மீடியாவில் இருக்கீங்க. இது ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு ஷோ, உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஷோ. பட் இது ஒரு பெரிய ஷோ. இது ஓகேங்களா? இது ஒரு பெரிய ஷோ. இதன் மூலயமா நிறைய பேர் நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. நிறைய பேர் ஹீரோ ஆகிருக்காங்க, நிறைய பேர் ஒரு கேட்டகரியில் வந்து டெவலப் ஆகிருக்காங்க. பட் அப்படியாப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்மில் நின்று ஸோ மக்களை வந்து இவ்வளோ இதாக பேசக்கூடாது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதோ ப்ராஜெக்டோ போனாலோ, ஏதோ படம் நடித்தாலோ, ஏதாவது ஷூட்டிங் போனாலோ, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸோ மக்கள் உங்களை ரசித்தா தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு சென்ஸ் இருக்கா இல்லையானே தெரில. எங்கள் ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருமே அப்படி இப்படின்னா நீ சரியாக கேம் விளையாடல. நீ கேம் விளையாடுறத விட்டு மற்ற எல்லா தேவையில்லாத வேலையும் செஞ்சுட்டீங்க. எஃப்ஜே பின்னாடி சுற்றிட்டு இருந்தீங்க. எஃப்ஜே உன்னை மதிக்கவே இல்லை. ஸோ எஃப்ஜே உன்னை மதிக்காதப்போ நீ அவன் பின்னாடி போய் சுற்றிக்கிட்டு நீ அவன் கூட சுற்றுறது இல்லாமல் நான் போய் ஓட்டு போட்டுன்னு இருக்க முடியும் மக்கள்? இல்லை, நீ அவங்க கூட சுற்றுறது, நீ இது பண்ணுறது தேவையில்லாதெல்லாம் பேசுறது, தேவையில்ல சண்டைகள் பண்ணுறது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா வந்து கெமி கூட சண்டை போடுவேன். கெமி வந்து என்ன சொன்னேன், கிச்சனில் எல்லாருமே வேஸ்ட் இந்த மாதிரி பேசியிருந்தீங்க. ஸோ அது கெமி கேட்டேன், நானும் கிச்சனில் இருக்கேன், நீ எப்படி என்ன பேசலாம் அப்படிலாம் கேட்டாங்க. ஆமாம், நீ தேவையில்லாத வார்த்தைகள் விட்டால் கேட்க தான் செய்வாங்க. ஸோ அங்கே வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னா கெமி நான் சொல்கிறேன்னா கிச்சன் நம்ம டீமு. ஸோ நம்ம தான் வந்து கேர் பண்ணிக்கணும், டேக் ஓவர் பண்ணிக்கணும், நம்ம தான் வந்து பக்கத்தில் வச்சுக்கணும். உண்மை தானே? நீ எத்தனை போயிட்டு அனாமத்தான் நான் போட்டு விட்டோன்னா யாராவது யூஸ் பண்ண தான் செய்வாங்க. அதுக்காக வந்து எல்லாருமே திட்டுற இந்த மாதிரி வந்து நீ பண்ணுற கேமை வந்து தப்பான கேமை விளையாடிட்டு ஸோ மக்கள் வந்து எனக்கு ஓட்டு சரியாக போடலன்னா ஓட்டு எதுக்கு போடணும் அப்படின்னா பர்பஸுக்கு போடணும். ஸோ பிக் பாஸ் வந்து ஆக்சுவலி வந்து யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஓட்டுகள் அதிகமாக விழும். அது காலாகாலமாக நடந்துட்டுருக்குது. நீ எதுவுமே பண்ணாமல் சும்மா வந்து நீ லவ் பண்ணுறதுக்கு, நீ ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு, நீ வந்து தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடணும் அப்படி தான் என்னோடய கேள்வி. ஸோ நீ உண்மையில மிஸ்டேக்ஸ் வச்சுட்டு மக்களை வந்து திட்டுறது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல். ஓகேங்களா? இது மாதிரி இந்த ஆதிரி நிறைய இடத்துல வந்து தேவையில்லாமல் கத்திருக்காங்க. நிறைய இடத்துல வந்து சும்மா இவங்க 2 பேர் உட்காந்துட்டு போயிட்டு பார்வதி போய் தண்ணி எடுத்துன்னு சொல்கிறாங்களாம். ஸோ வந்து லக்ஸரி ஹோமில் வந்து என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உட்காந்துன்னு ஜாலியாக பேசினுக்கிறது வந்து ரெஸ்டாரண்ட்டாக இது. ஸோ நீங்கள் கேட்டேன்னா தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து கிடையாதுல்ல. ஸோ உங்களுக்காக சென்ஸுன்னே இருக்கணும். சென்ஸே இல்லை. ஓகேங்களா? உங்கள் கூட விளையாடணும். உங்கள் ஃப்ரெண்டு கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லா விளையாடினாங்க. பூர்ணிமாலாம் வந்து ஓரளவு நல்லா விளையாடிருந்தாங்க. பட் அவங்களும் சில சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பட் வந்து மக்களை திட்டல. ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது நீ மக்களை வந்து ஒரு வார்த்தை கூட திட்டுறது உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஒரு படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். ஸோ நல்லா இல்லை படத்தையும் நான் ஏன் போய் காசு கொடுத்து பார்க்கணுன்றது தானே கான்செப்ட்டு. நீ சரியாக பண்ணலாம், சரியாக பண்ணல தான். அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். மக்களே நான் செஞ்ச தப்பு, இது வந்து இந்த வாட்டி ஓகே, ஒருவேளை ஃப்யூச்சரில் நான் வந்தாலோ இல்லைன்னா வேறு எதனா நான் ஷோ பண்ணாலோ எனக்கு கொஞ்சம் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் செய்த தப்புகள் அனைத்தையும் நான் வந்து இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ரிக்வஸ்ட்டாக பேசுகிற இடத்துல நின்றுட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது வந்து ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு அண்ணன் விஜேஎஸ் என்ன சொல்லியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காருன்றதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? அங்கேருந்த மக்கள்லாம் பயமாக கொந்தளிச்சிருக்காங்களாம் இவங்க பேசுறதுக்கு. அவ்வளோ ஆடியன்ஸ் வந்திருக்காங்களா. இப்போ நல்லா இருந்தால் கை தட்டாங்க, நல்லா இல்லைன்னா சொல்ல தாங்க செய்வாங்க. நீ நல்லா இல்லாததும் கை தட்டணும், நல்லா இருக்கிறதும் கை தட்டுனா மக்கள் வந்து அந்தளவுக்கு முட்டாளான மக்கள்லாம் கிடையாது. தயவுசெய்து ஆதிரை அவர்களே ஒழுங்காக பார்த்து பேசுங்க. நீங்கள் மீடியாவில் இருக்கணும்னா
ஒழுங்காக இருக்கணும். எல்லாம் மீடியாவிலே இருக்க மாட்டீங்க, அதுன்றது மக்களோட கருத்து. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ண. அடுத்த சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.